வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே உலகின் ஒற்றுமை ஒளி ஐநா உருவாக்கம். போர் முடிந்தது, ஆனால் உலகம் அமைதியாக இல்லை. சிதைந்த நகரங்கள், தாய் இல்லாத குழந்தைகள், பசியிலும் பயத்திலும் தத்தளித்த மனித இனம். மனிதர்கள் மீண்டும் ஒரே கேள்வி கேட்டனர், இது மீண்டும் நடக்காமல் இருக்க வழி ஏதாவது இருக்கின்றதா? அந்த கேள்வியில் இருந்துதான் பிறந்தது ஐக்கிய நாடுகள் அமைப்பு. 1945 ஏப்ரல் மாதம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்று கூடியது. அவர்கள் ஒன்றாக ஒரு புதிய ஒப்பந்தத்தை எழுதினர், யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர். அந்த ஒப்பந்தம் சொன்னது, அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் போரை கட்டுப்படுத்தலாம், அமைதியும் மனித நேயமும் காக்கப்படும். ஜூன் 26, 1945 அன்று அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டது 50 நாடுகள். அதே ஆண்டு அக்டோபர் 24 அந்த அமைப்பு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அது இன்றும் நினைவு கூறப்படும் நாள், யுனைடெட் நேஷன்ஸ் டே. ஐக்கிய நாடுகள் சபை உருவானது ஒரே நோக்கத்துடன், போரின் காரணிகளை அடக்கி அமைதியை உலக அளவில் நிலைநிறுத்துவது. அதற்காக அவர்கள் உருவாக்கிய முக்கிய பிரிவுகள்: ஜெனரல் அசெம்பிளி பொதுச்சபை, அனைத்து நாடுகளுக்கும் சம உரிமை, செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சில், உலக அமைதி குலைந்தால் தலையீடு செய்யும் பிரிவு, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றம், நாடுகளுக்கு இடையேயான சட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் நீதிமன்றம், யுனெஸ்கோ, WHO, யுனிசெஃப் போன்ற பிரிவுகள். கல்வி, சுகாதாரம், குழந்தைகள் நலன் ஆகியவற்றிற்காக உருவாக்கப்பட்டன. இவ்வாறு உலகம் மீண்டும் நம்பிக்கையை கண்டது. இது வெறும் அரசியல் அமைப்பு அல்ல, மனித இனத்தின் ஆன்மா மீண்டும் எழுந்தது. போரின் அழிவிலிருந்து நம்பிக்கையின் ஒளி பிறந்தது. அந்த ஒளிதான் ஐக்கிய நாடுகள் சபை கொடியின் நீல நிறம். அது அமைதியின் வடிவம். அமைதியை பேணுவது எளிதல்ல. சண்டைகள் இன்னும் நடக்கின்றன, அதிகார அரசுகள் இன்னும் உருவாகின்றன. ஆனால் ஐநா என்ற ஒரே குரல் உலகை நினைவூட்டுகின்றது, நாம் எல்லாம் ஒரே பூமியில் வாழ்கின்றோம், நாம் ஒன்றிணைந்தால் மட்டுமே வாழ்வோம். 1945 ஆரம்பித்த அந்த பயணம் இன்று 100க்கும் மேற்பட்ட நாடுகளை இணைத்துள்ளது. அது ஒரு உலக சமாதான கனவு அல்ல, அது ஒரு பெரும் பொறுப்பு. போர் பெரும் அழிவை கொடுத்தது, ஆனால் மனிதநேயம் அதை மீண்டும் எழுப்பியது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.